உலகெங்கும் இருக்கும் அபிஷேக் அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு நவம்பர் மாத பலன்கள். இந்த நவம்பர் மாத பலன்கள்ல கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு நம்ம முதல்ல எடுக்கும்போது, இந்த கோச்சார கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குதோ அதை பொறுத்துதான் நம்ம நவம்பர் மாத பலன்களை கணிச்சு சொல்ல போறோம். முதல்ல இந்த கோச்சார கிரகங்கள் கடக ராசியில குரு பகவான் உச்சமாக இருக்கிறாரு. சிம்ம ராசியில கேது பகவான், அடுத்து கன்னி ராசியில சுக்கிரன் பகவான், துலாம் ராசியில சூரியன் நீச்சமா இருக்கிறாரு. சுக்கிரனும் அந்த கன்னி ராசியில நீச்சமா இருக்கிறார். அடுத்து இந்த நவம்பர் மாதத்துல விருச்சிக ராசியில செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறார். புதன் பகவானும் அந்த விருச்சிக ராசியில, கும்ப ராசியில ராகு பகவான், அடுத்து மீன ராசியில சனி வக்ரத்தன்மையோட இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது இருக்கிறார். இதுதான் இந்த கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த மாதத்துல கிரகங்களின் பயிற்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது, சுக்கிரன் ஆகப்பட்டவர் மாதத்தின் தொடக்கத்திலேயே, அதாவது 3ஆம் தேதி நவம்பர் மாதம் சுக்கிரன் தன்னுடைய நீச்ச நிலையிலிருந்து ஆட்சி வீடான துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகி போறார். இதுதான் இந்த மாதத்தின் இருக்கக்கூடிய முதல் கிரகத்தின் பெயர்ச்சி. அடுத்து சூரியன் ஆகப்பட்டவர் அந்த 17ஆம் தேதி அந்த நீச்ச நிலையிலிருந்து அந்த விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சியாகி போகிறார். இந்த சுக்கிரனும் சூரியனும் இந்த இடத்துல பெயர்ச்சி ஆகும் போது அந்த புதன் ஆகப்பட்டவர் 10ஆம் தேதி நவம்பர் மாதம் விருச்சிக ராசியில வக்ரத்தன்மை பெற்று மீண்டும் ரிவர்ஸ்ல வர்றார். அதாவது அந்த துலாம் ராசிக்கு அந்த 24ஆம் தேதி நவம்பர் மாதம் புதன் பகவான் அந்த துலாம் ராசிக்கு ரிவர்ஸ்ல வக்ரம் அடைந்ததுனால அந்த துலாம் ராசிக்கு பயிற்சியாகி வர்றார். இந்த மாற்றங்கள் இந்த மாதத்துல, இந்த நவம்பர் மாதத்துல ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்னென்ன மாதிரியாக ஒரு சேஞ்சஸ கொடுக்க போகுது. அது போக இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா வருட கிரகங்களான அந்த குரு பகவான் அதிசாரம் பெற்று அந்த கடக ராசியில உச்சம் பெறக்கூடிய அந்த குரு பகவான் வக்ரத்தன்மை பெறுகிறார். 12ஆம் தேதி நவம்பர் மாதம் வக்ரத்தன்மை பெறுகிறார். 5 மாதங்களாக அந்த சனி பகவான் வக்ரத்தன்மையோட இருந்த சனி பகவான் 28ஆம் தேதி நவம்பர் மாதம் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய அந்த வக்ர கிரகங்களினுடைய தன்மைகளும். இந்த மாதம் நவம்பர் மாதம் கிரகங்கள் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களையும் நல்ல ஒரு பலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நவம்பர் மாதம் உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறார். புதன் பகவானும் உங்களுடைய ராசியில இருக்கிறார். அதாவது விருச்சிக ராசிக்கு லாபாதிபதி உங்களுடைய ராசியில இருக்கிறார். அடுத்து கர்மாதிபதியாகப்பட்ட அந்த சூரியனும் பயிற்சியாகி வர்றதுனால இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு தடைகள்ல இருந்து விலகக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். மிக பெரிய பெரிய தடைகள் எல்லாம் இருந்திருப்பாங்க. அதாவது குழந்தை பேரு தடைகள், திருமண தடைகள், தொழில் செஞ்சீங்கன்னா தொழில் நடக்கவே நடக்காது. சும்மா ஏதோ நீங்களும் பேருக்கு தொழில் செய்றீங்க அப்படின்ற மாதிரியாக அந்த தொழில் தடைகள், இந்த மாதிரியாக பெரிய பெரிய தடைகள்லாம் லைஃப்ல எந்த விதமான ஒரு ஏற்றமும் இல்லாத விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் அந்த தடைகளை நிவர்த்தி அடைவதற்குண்டான ஒரு மாதமாக இருக்க போகுது. ஏன்னா கர்மாதிபதி உங்களுடைய ராசியின் மீது பயணிக்கிறார். லாபாதிபதி உங்களுடைய ராசியின் மீது பயணிக்கிறார். உங்களுடைய ராசி அதிபதியுமே உங்களுடைய ராசியின் மீது பயணிக்கிறதுனால அடுத்து உங்களுடைய 9ஆம் இடத்துல குரு உச்சமாக இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு தெய்வ அருளால மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இருக்கும். நிறைய வேண்டுதல்கள் வச்சிருப்பாங்க இந்த விருச்சிக ராசி என்பவர்கள். என்னுடைய தொழில் நல்லபடியா நடக்கணும்னா இந்த முருகனுக்கு இந்த மாதிரியாக ஒரு வேண்டுதல் வச்சிருக்கிறேன். ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி என்பவர்கள் அதிகப்படியாக பழனி மலை கோயிலுக்கு தான் அதிகப்படியாக போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அங்க அடிக்கடி அந்த முடி இறக்கி வேண்டுதல் செய்யக்கூடியவர்கள் நம்ம விருச்சிக ராசி என்பவர்கள். இப்படி இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அவ்வளோ ஒரு வேண்டுதல் செஞ்சுமே எங்களுக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லி திரும்பியும் நிறைய ஒரு கடினமான ஒரு வேண்டுதல்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் இந்த நவம்பர் மாதம் இந்த ராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுது. அதனால உங்களுடைய தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் நிறைய தொழில்ல பாத்தீங்கன்னா
உற்பத்தி சார்ந்த தொழில்ல ஒரு மிகப்பெரிய ஒரு நஷ்டங்களில் இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரம். எதுக்குடா உற்பத்தி செய்யறோம், ஏதோ ஒரு நல்லா போயிட்டு இருந்த தொழில் திடீர்னு இருந்தாப்புல ஒரு 2 வருடங்களாக அந்த தொழில்ல மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை சந்திச்சிட்டு இருக்கிறோம். அதாவது ப்ரொடக்டிவிட்டியையும் நிறுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. ஸ்டாக் வச்சாலும் ஸ்டாக் விற்பனை ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரியாகலாம் உற்பத்தி சார்ந்த தொழில்ல இருக்கக்கூடிய நஷ்டங்களில் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் ரீட்டைல் சம்பந்தப்பட்ட தொழில இருக்கக்கூடியவர்கள். அதுவும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் விருச்சிக ராசி என்பர்கள் பார்மசி சம்பந்தப்பட்ட தொழில இருப்பாங்க. மெடிக்கல், அடுத்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வாட்டர் ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரியான சம்பந்தப்பட்ட தொழில இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு விற்பனை அளவு அதிகரிக்கும். உங்களுடைய பிரான்ச் அப்படின்னு தொடங்குறதுக்கு உண்டான ஒரு நேரம், அதாவது புதிதாக ஒரு கிளைகளை அமைத்து வேறொரு இடத்தில் கிளைகளை அமைத்து அங்கேயே நல்ல ஒரு உங்களுடைய தொழில் ஒரு புதிய ஒரு ஆரம்பத்தை, ஒரு புதிய தொடக்கத்தை அடைவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த ராசி என்பர்கள் சில கமிஷன் தொழில், கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட சில தொழில்களை பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது ரியல் எஸ்டேட்ல இருக்கிறாங்க அப்படின்னா கமிஷன் சார்ந்த தொழிலை பண்ணுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட தொழில இருக்கக்கூடியவர்கள் சில கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட ஒரு பிசினஸ்ல இருப்பாங்க. அதாவது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான, அதாவது ப்ராப்பர்ட்டிக்கு தேவையான பொருட்களை விற்பனை செய்யறது, மெட்டீரியல்ஸ், அதாவது கம்பி, ஜல்லி, அடுத்து சாண்ட், இந்த மாதிரியாக பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர்கள். கான்ட்ராக்ட், அந்த ஏதாவது ஒரு ஒர்க்கை கான்ட்ராக்ட் எடுத்து செய்யறது, வீடு ரெனோவேஷன் ஒர்க், இந்த மாதிரியாக எல்லாம் தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வரக்கூடிய ஒரு நேரம். நீங்க எந்த ப்ராஜெக்ட்ஸை நோக்கி நீங்க பயணிச்சிட்டு இருக்கிறீங்களோ அந்த ப்ராஜெக்ட்ஸ் உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். இதுக்காக சில கடன்கள் எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த கான்ட்ராக்ட்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் கடனுடைய அளவு அதிகரிக்கும். பட் அதுக்கு தகுந்த மாதிரியான எந்த விதமான ஒரு பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. அது தொழில் நல்ல ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அதனால இந்த மாதிரியாக சர்வீஸ், கன்சல்டன்சி, கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய தொழிலினுடைய வளர்ச்சியை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போது. 9ஆம் இடத்துல குரு உச்சமாக இருக்கிறதுனால உங்களுடைய குழந்தைகளினுடைய வளர்ச்சி அப்படின்றது அளவுக்கு அதிகமாக இருக்கும். அந்த குழந்தைகள் அந்த குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும், குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கக்கூடிய ஒரு நபராகவும் தான் இருக்க போறாங்க. உங்களுடைய குழந்தைகளினுடைய வாழ்க்கை நல்ல செட்டில் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அதாவது திருமண முயற்சிகள்ல இருக்கிறீங்க, உங்களுடைய குழந்தைகளுக்காக திருமண ஏற்பாடுகள் பண்றீங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு அந்த திருமண வைபவங்கள் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு, அதாவது ஊரே மெச்சும் அளவிற்கு அந்த குழந்தைகளினுடைய திருமணத்தை நடத்தி நீங்க சந்தோஷப்படக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அதனால இந்த மாதம், நவம்பர் மாதம், மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகள் கூடக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். திருமண வரன்கள் அமையறதுல பாத்தீங்கன்னா இவர்களுக்கு சின்னதா ஒரு மன தொந்தரவுகள், அதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரன்கள் அமைய மாட்டேங்குதே அப்படின்ற மாதிரியாக கடந்த காலத்துல எல்லாம் இருந்திருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு வரன்கள், உங்களுடைய காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஒரு பெற்றோர்களினுடைய சம்மதம், இந்த மாதிரியாக இரட்டிப்பு மகிழ்ச்சியோடு உங்களுடைய திருமண வாழ்க்கை அமையறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இப்போ நீங்க ஒரு புதிதாக தொழில் ஆரம்பிக்கிறீங்க, புதிதாக ஒரு பிரான்ச் போட போறீங்க, ஒரு வேலை இடத்துக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்க, இப்போ நான் இங்க இருந்து நான் வெளிநாட்டுக்கு போலாமா, இந்த மாதிரி ஆகலாம் சில பேருக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். இதை நீங்க இந்த கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் சாதகமாக இருக்கும்போது பண்ணுனீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். அதற்கு அந்த தசா புத்திகள் உங்களுடைய சுய ஜாதகத்துல சப்போர்ட் பண்ணணும். அப்படி சப்போர்ட் பண்ணுனாதான் நீங்க இந்த கிரகங்களினுடைய தாக்கத்தை முழுமையாக அனுபவிக்க முடியும். அதனால அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.